வணக்கம். ஐம் டாக்டர் நெஸ்லின் பாஸ்லியோ, குழந்தைகள் பல் மருத்துவர் அண்ட் ஸ்லீப் அண்ட் மயோஃபங்க்ஷனல் ஸ்பெஷலிஸ்ட். நம்மளோட விஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டு ரைஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வித் ஜீரோ டென்டல் பர்டன். அதாவது அடுத்த ஜெனரேஷன்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு டென்டல் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இல்லாத மாதிரியும், இது ஒரு அவங்களோட சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை அஃபெக்ட் பண்ணாத விதத்தில் நம்ம இப்போவே ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம். மேஜரான டென்டல் இஷ்யூஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி இன்டர்வென்ஷன் மூலமாக இதை சீக்கிரத்துலேயே அட்ரஸ் பண்ணுறதுனால லேட்டர் ஆன் வர மேஜர் ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ண முடியும். பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்களுக்கான பல் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கான அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. என்னோடய ஆரம்பகட்ட எஜுகேஷன் வந்துட்டு என்னோடய அண்டர் கிராஜுவேஷன் 2017 ராஜா முத்தையா டென்டல் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஹேட் மை ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் அன் இண்டஸ்ட்ரி லீடர் டாக்டர் அருண் குழந்தைவேலு சார். ஹீஸ் இஸ் சேர்மன் ஆஃப் 32 டென்டல் கேர். அதுக்கப்புறம் ஐ கம்ப்ளீட்டட் மை போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சத்யபாமா டென்டல் காலேஜ். 2020 இந்த டென்ஸ்கேர் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக் ஆரம்பிக்கிறோம். இதை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா, எவ்வளோ குழந்தைங்களுக்கு முடியுமோ அவ்வளோ குழந்தைங்களுக்கு நம்ம டென்டல் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணுங்கிறதுக்காக. பொதுவாகவே நம்ம சொசைட்டியில் டென்டல் அவேர்னஸ்ங்கிறது ரொம்பவே கம்மி. அதுவும் குழந்தைங்களுக்கான பல் மருத்துவம் அப்படிங்கிறது வந்துட்டு பாதி பேருக்கு அறவே தெரியறதில்ல. ஸோ இதுக்கான ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்துட்டு அவங்க டென்டல் ரிலேட்டடான இஷ்யூஸை வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளினிக் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இப்போதைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பற்சொத்தைகள் வந்துட்டு ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. அதுவும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு 1 வயசு 1.5 வயசுலேயே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுவே ரூரல் ஏரியாஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பற்சொத்தைகள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இனிமேல் வரதில்லை, அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வரதில்லை. ஏன்னா இது வந்துட்டு ஒரு டயட்ரி ஹேபிட், அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட் வந்துட்டு இன்னுமே அதை ப்ரிவென்ட் பண்ணுது. பட் அதுவே நம்மளோட அர்பன் ஏரியாஸ் லைக் சென்னை மாதிரியான சிட்டிஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பற்சொத்தைகள், அலைன்மெண்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொசைட்டல் நார்ம்ஸ் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா சிட்டிஸில் வந்துட்டு நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறோம். அதனால குழந்தைங்கள வந்துட்டு இதர் ஒரு தாய் பார்த்துக்கணும், இல்லைன்னா அவங்க அப்பா பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா 2 பேருமே ஒர்க்கிங்காக இருக்கும்போது குழந்தைங்களுக்கால எல்லா நீட்ஸையும் அட்ரஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஹைஜீன், அவங்களோட டயட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போது ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்டெண்டட் பிரெஸ்ட் ஃபீடிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க பாட்டில் ஃபீடிங் பண்ணுறதுனால இருக்கட்டும், 1.5 வயசுலேயே பற்சொத்தைகள் ஆரம்பிச்சிருது. நம்ம பெரும்பாலானவர் வந்துட்டு பற்சொத்தை அப்படிங்கிறதையே வந்துட்டு கவனிக்கிறது இல்லை. லேட்டர் ஆன் ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு குழந்தை எப்போ அவங்களால தனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ ஏர்லி செக்கப்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். குழந்தைக்கு ஒரு 6 மாதம் 1 வயசு ஆகும்போதே குழந்தைய டென்டல் விசிட்ஸ் கூட்டிகிட்டு வர்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதுக்கான அவேர்னஸ் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பை கண்டக்டிங் ஸோ மெனி டென்டல் கேம்ப்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் சேலையூர் அண்ட் தாம்பரம். இதுக்கான விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். எஸ்பெஷலி ஃப்ரம் கிண்டர் கார்டன் லெவல்லேருந்து நம்ம நிறைய குழந்தைங்களை ஸ்க்ரீன் பண்ணி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே இந்த சொத்தைகள் வர்றதை ப்ரிவென்ட் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வயசு 1.5 வயசு ஆகும்போது ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்துட்டு எந்த குழந்தையுமே வந்துட்டு ப்ரஷிங்க்கு ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ணாது. இன்னொரு ரீசனும் இருக்குது. என்னென்னா இந்த 1 வயசு ஆகும்போதே பற்கள் முளைக்க ஆரம்பிச்சிருது. அப்போ தாய்ப்பால் கொடுக்கறதுனாலையோ, முக்கியமாக த்ரூ அவுட் த நைட் இல்லை எக்ஸ்டெண்டடாக இல்லை பாட்டிலில் ஃபீட் பண்ணுறதுனால பற்கள் சொத்தியாயிருது. சொத்தியாகிறதுனால பற்கள் கூச்சம் ஜாஸ்தியாகும் குழந்தைங்களுக்கு. அதனால அவங்க ப்ரஷிங் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவே ஒரு சைக்கிள் மாதிரி அவங்க ப்ரஷிங் அவாய்ட் பண்ணுறதும், கண்டினியூஸாக ஃபீட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஃபுட்டு, அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு இதெல்லாம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே கொடுக்கறதுனால ரொம்ப சீக்கிரத்துலேயே முற்பற்கள் அப்புறம் கடவா பற்களுமே ரொம்பவே டேமேஜ் ஆகி வலி வந்து அதுக்கப்புறம் நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னா இப்போது ஏர்லி ப்ரஷிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கீயான ஒரு ஃபேக்டர். ஒரு 2 வயசு 3 வயசுக்கு மேலே ப்ரஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்லேருந்து நம்ம மாறி குழந்தைங்களுக்கு வந்துட்டு பற்கள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபீட் பண்ணும்போதே குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்களோட கம்ஸை சுத்தம் பண்ணி விடுறது, ஒரு வெட் டவலோ இல்லை ஒரு வெட் காட்டனோ வச்சு வைப் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அவங்க வந்துட்டு த்ரூ அவுட் த நைட் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் ப்ரஷிங் அண்ட் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷிங் வந்துட்டு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கு ஒரு 6லேருந்து 8 வயசு வர வரைக்கும் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விடுறது ரொம்பவே அவசியம்.
குழந்தைங்க ப்ரஷ் பண்ணலாம், பட் அது அவங்களோட ஒரு விளையாட்டுத்தனமான ப்ரஷிங்காக தான் இருக்கும். பட் அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகாதனால பேரண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு முழுக்க முழுக்க அவங்களுக்கு பொறுப்பெடுத்து ப்ரஷ் பண்ணி அவங்களோட ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதை அவாய்ட் பண்ணலாம். வேறு ஏர்லி ஸ்டேஜஸில் குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் அப்படின்னா அந்த டங் டை அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்க பிறந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் நிறைய பேரண்ட்ஸ் இது வந்துட்டு ஒரு 100லேயோ இல்லை 1000லேயோ ஒரு ஆளுக்கு வந்துட்டு இந்த டங் டைங்கிறது வந்துட்டு வரலாம். ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு அப்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ சரியான லேட்சிங் இருக்காது, மதரால் ப்ராப்பராக குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியாது. ஸோ இது எதனால் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேரால் இனிஷியலாக டயக்னோஸ் பண்ண முடிகிறதில்ல. பட் உங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் ஃபீடிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, லேட்சிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா மேபி இட் குட் பி சம்திங் கால்ட் அஸ் டங் டை. இது டங் டை அப்படின்னா என்னென்னா குழந்தையோட நாக்கு வாயோட ஃப்ளோர்லேயே அட்டாச் ஆகிடும். ஸோ இதனால் குழந்தையால் ஃப்ரீயாக நாக்கை வந்துட்டு மூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்களால ப்ராப்பராக லேட்சும் பண்ண முடியாது, சரியாக வந்துட்டு ஃபீட் பண்ணிக்கவும் முடியாமல் இருக்கலாம். ஸோ இதனால் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக பாட்டிலில் ஃபீடிங்கும் இல்லை சங்கில் பால் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம நியோனேட்டல் ஸ்டேஜ்லேயே, அதாவது குழந்தை பிறந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே ரொம்பவே சேஃபாகவே என்ஐசியூவில் இந்த டங் டைஸை ரொம்ப சுலபமாக ரிமூவ் பண்ணலாம். பட் கரெக்டான டயக்னோஸ் பண்ணிக்கிறது ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்டோட கைடன்ஸும் நம்ம எடுத்துக்கிறது அலாங் வித் யுவர் பீடியாட்ரிஷியன் ரொம்பவே அவசியம். நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்குமே ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ பால் பல் அப்படிங்கிறதுனால அது சொத்தி ஆயிடுச்சுதுன்னு அலட்சியம் அதை விட்டுறது, எப்படினாலும் இன்னொரு பல் வரப்போகுது அப்படிங்கிறது வந்துட்டு சில கான்சிக்வன்சஸை கொடுக்கலாம். மெயின் திங் வந்துட்டு குழந்தையோட டயட்ரி ஹேபிட்ஸ். குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான், என்னோட குழந்தையால் எதுவுமே கடிச்சு சாப்பிட முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறது பற்களில் சொத்து இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இதனால அவங்களோட ப்ராப்பரான வெயிட் கெயின், அவங்களோட மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் வந்துட்டு சொத்தைகள் வந்துச்சுது அப்படின்னா சின்ன சின்ன ஃபில்லிங்ஸோ இல்லைன்னா ரொம்ப இன்வெசிவாக இல்லாமல் ஒரு ஃப்ளூரைட் வார்னிஷோ இந்த மாதிரி கொடுத்தே வந்துட்டு குழந்தைங்களுக்கு பற்சொத்தைகள் வரதை ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த பிரேசஸ் அண்ட் அலைனஸ் வந்துட்டு 12-13 வயசுக்கு மேலே தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மித்தாவே இருக்குது. இன்னுமே நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு 8 வயசு 9 வயசு பீரியடில் டாக்டர் என்னோட குழந்தையோட டீத்தோட அலைன்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரோச் பண்ணும்போது இன்னுமே நிறைய கிளினிக்ஸில் வந்துட்டு வி கேன் வெயிட் ஒரு 12-13 வயசுக்கு மேலே எல்லா பால் பற்களும் விழுந்துட்டு நிரந்தர பற்கள் வந்துட்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரேசஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னுமே இருக்குது. பட் இது ஒரு 40-50 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடு. இப்போது ரீசெண்டாக கரண்ட்டாக இதை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே, அதாவது ஒரு 7 வயசுலேருந்தே குழந்தைங்களோட அலைன்மெண்ட் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. இன்விசலைன்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்டர்ஸ் இந்த மாதிரி தாடையை பற்களை மட்டும் வரிசைப்படுத்தாமல் தாடையுமே அலைன் பண்ணிக்கிறதுக்கான எபிலிட்டி இந்த 12 வயசுக்கு உள்ளே ட்ரீட் பண்ணுறதுனால அச்சீவ் பண்ண முடியும். நான் முன்னமே சொன்ன மாதிரி 8லேருந்து ஒரு 18 வயசுக்குள்ளே பிரேசஸ் போட்டுக்கலாம். ஸோ 12 வயசு 13 வயசு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே டென்டல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அதாவது டென்டல் ட்ரீட்மெண்ட்னாலே பயம் கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக அது நம்ம பெரியவங்களாக இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு ப்ரொசீஜர், நமக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். அந்த ஒரே காரணத்தினால நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பற்களில் ஒரு சொத்தையோ இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா இது குழந்தைக்கு வந்துட்டு அச்சுறுத்துற மாதிரி இருக்குமோ, குழந்தை பயப்படுமோ, குழந்தை அழுவான், கோஆப்ரேட் பண்ண மாட்டான், குழந்தைக்கு வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தள்ளி போடுறோம். ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டினதுக்கப்புறம் குழந்தைக்கு என்னைக்கு வலி வந்து குழந்தையால சாப்பிட முடியல, இல்லை அவங்களால ஸ்கூலுக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு டாக்டரை போயிட்டு பார்க்குறோம். ஸோ இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது பெயின் ஃப்ரீ அண்ட் ஃபியர் ஃப்ரீ டென்டிஸ்ட்ரி வந்துருச்சு. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஃபுல் என்விரான்மெண்ட், நைட்ரஸ் ஆக்சைடு அதாவது லாஃபிங் கேஸ் செடேஷன் அண்ட் பெயின்லெஸ் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக வலி இல்லாமல் ட்ரீட் பண்ணுறதுக்கான நிறைய வழிகளே வந்துருச்சு இப்போது. ஸோ டென்டல் ட்ரீட்மெண்ட்னாலே பயம், வலி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கலாம். அண்ட் வி ஆர்
planning to expand our network into multiple cities and to provide dental treatments for children across the country as well. ஸோ எவ்வளோ குழந்தைங்கள நம்மளால் ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரீட் பண்ணுறது தான் நம்மளோட முக்கியமான ஒரு கோலாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்பவே நன்றி. And see you next time.